ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ன சேனல் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கழுவி ஊற்றுறது எனக்கு கேட்குது. ஸோ ரொம்ப நாள் வீடியோ போடல தான். ஸோ ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாக இருக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வீடியோ பார்த்துடலாம். ஸோ அது என்ன சூழ்நிலைன்னு கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அது போக நீங்கள் எல்லாருமே செகண்ட் சேனலையும் ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரியுது, நாளைக்கு அந்த சேனல்லையும் நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது போக இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரியான படத்தை உங்கள் வாழ்க்கையிலே மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுவும் ஒரு அட்வென்ச்சர்ஸான சர்வைவல் படம்னா பார்த்துக்கோங்க. அதாவது இந்த படத்தோட ஹீரோ என்ன பண்ணுறான்னா தெரியாதனமாக ஒரு கொலையை பண்ணிட்டான். ஸோ அந்த கொலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஐலண்டாக பயணம் செய்யும்ல, அந்த கப்பல் ஏறி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். நம்ம இப்படியே இந்த கப்பல் வழியாக போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் அந்த கப்பல் ஏறி போக, ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா பயங்கரமாக புயல் அடிச்சதுனால அந்த கப்பல் ஒரு தீவில் வந்து மாட்டிக்குது. ஸோ எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும்தான் உயிரோட இருக்கிறான். ஸோ அந்த தீவு, அதுவும் நடுக்கடல்ல இருக்கிற அந்த தீவுக்கு யாருமே வரமாட்டாங்க போல. ஸோ அங்கே நம்ம ஹீரோ தனியாக வாழ்ந்தாகணும், தனியாக தப்பிச்சாகணும். ஸோ அங்கே என்னென்ன போராட்டங்கள்லாம் நடக்குது, அது போக அங்கே அவனுக்கு துணைக்கு யாராவது இருந்தாங்களா, என்னதான் ஆச்சு கடைசியா அப்படின்ற கதையை வந்து ரொம்பவே சூப்பராக சொன்ன கதை தான் 1997 வருஷம் ரிலீஸ் ஆன ராபின்சன் குரூசோ. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபேமஸான நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம். அதனால உண்மைக்குமே அற்புதமாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு புக் ரைட்டரை காமிக்கிறாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான புக்கு கிடைக்குது. அந்த புக்கோட பேர் வந்து செயிலர் நேம்டு ராபின்சன் குரூசோ. ஸோ இந்த புக்கை பார்த்ததுமே அங்கே இருக்கிறவர்கிட்ட இதை கொடுத்து, இங்கே பாருங்க, இதில் இருக்கிறவருடைய கதையை நம்ம புக்கில் வந்து எழுத ஆரம்பிங்க. அதை மட்டும் நம்ம பப்ளிஷ் பண்ணோன்னா அது நிறைய மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இது ஒரு உண்மை கதை அப்படின்னதும், அப்படி என்ன இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து எழுத ஆரம்பிக்க, அப்படியே நமக்கு படத்தோட கதையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? இதுலேயும் வந்து அந்த படத்தோட ஹீரோ பேர் வந்து ராபின்சோ. ஸோ சண்டை போட்டுட்டு இருக்கிறவன் பேர் வந்து பேட்ரிக். ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணியிருந்திருப்பான். அந்த பொண்ணுடைய பேர் வந்து மேரி. ஆனால் அவங்க வந்து பெரிய நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்றதுனால நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பேட்ரிக்னு சொல்கிறவனுக்கு கல்யாணம் பண்ண ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அதான் அந்த மேரி, அவங்க வந்து இல்லை, நான் ஹீரோவை தான் லவ் பண்ணுறேன், ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணுவேன்ற மாதிரி பிடிவாதமாக இருந்திருப்பாங்க. ஸோ இது பிடிக்காத பேட்ரிக் வந்து நம்ம ஹீரோவை 1 vs 1 கூப்பிட்டு இருந்திருப்பான். அது மூலமாக ஹீரோவை ஜெயிச்சு மேரி எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணுன்றதுக்காக. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இந்த பேட்ரிக் கூட சண்டை போட விருப்பமே இல்லை. இங்கே பாரு, நானும் மேரியும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு இதுக்குள்ளே வராத அப்படின்னதும் பேட்ரிக் வந்து, இங்கே பாரு, நானும் நீயும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் நான் தான் அவளை கல்யாணம் பண்ணுவேன், நான் தான் உன்னோட பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க, இருந்தாலும் நம்ம ஹீரோ சமாதானமாக ட்ரை பண்ணுறாங்க. பாருடா, நீயும் நானும் ஃப்ரெண்டு, ஸோ இப்படிலாம் சண்டை போடக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல வந்தாலுமே அவன் வந்து சண்டை போடுற குறிக்கோளே இருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவை பற்றி சொல்லி ஆகணும்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு எக்ஸ் சோல்ஜரும் கூட. ஸோ அதனால நல்லா சண்டையும் போடுவான். இப்போ அந்த பேட்ரிக்கும் விடாப்பிடியாக சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அவனுடைய ஸ்வாடையும் கீழே தள்ளி விட்டுட்டு, இங்கே பாரு, இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், நான் மேரியை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃப்ரெண்டையும் ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டு கிளம்பிட. ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்பவே அவமானம் ஆயிடுது. அவன் போனதுமே கத்தி எடுத்துட்டு பின்னாடியே வந்து உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொருக வர, நம்ம ஹீரோவும் தடுக்கிறதுக்காக திரும்புறான். ஆனால் அவனுடைய ஸ்வாட் வந்து இந்த பேட்ரிக்கோடைய உடம்புலையே குத்தி அவன் அப்படியே புத்துன்னு கீழே விழுந்துட்டான். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ நல்லா தடுமாறி போயிட்டான். 1000 தான் இருந்தாலும் அவனுடைய ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால டே மன்னிச்சிட்றா, நான் வேணுனே பண்ணல அப்படின்னு அவனுடைய உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்குள்ள அந்த இடத்துக்கு பேட்ரிக்கோடைய 2 பிரதர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து இதை பார்த்து, என்னுடைய அண்ணனையே கொலை பண்ணிட்டல அப்படின்னு கன் எடுத்து ஹீரோ சுட போக, ஆனால் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தர் இருப்பான். அவன் கன் எடுத்துட்டு முன்னாடி வந்து இங்கே இருக்கிற ஒரு காடையும் சுட்டு தள்ளிட்டு, ஹீரோ கிட்ட நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னதும் நம்ம ஹீரோ வேற வழி இல்லாமல் அங்கே இருந்த குதிரை எடுத்துட்டு தப்பிச்சு போயிட்டான். ஸோ தப்பிச்சு போனவன் நேராக மேரி வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ ஹீரோயினும் ஹீரோவை இந்த நிலமையில பார்த்துட்டு, என்னாச்சு உன் கையெல்லாம் ரத்தமாக இருக்கு அப்படின்னதும் இவனும் பதற்றத்தில் எல்லா உண்மையுமே சொல்லிட. இப்போ அப்படியே அடுத்தது குதிரை வண்டியில் நம்ம ஹீரோ பரபரப்பாக போயிட்டுருக்கிறான். போகும்போது நான் இங்கேருந்து போகணும், கண்டிப்பாக அவனுடைய ஃபேமிலி வந்து என்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் ஹீரோயின் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பேசுகிறேன், இது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சுன்ற மாதிரி, ஸோ நீ எங்கேயும் போகாத, இங்கேயே இரு, நம்ம பார்த்துக்கல, என்ன பிரச்சனை வந்தாலுமே அப்படின்னதும், இங்கே பாரு, கண்டிப்பாக அவங்க என்னை சும்மா விட மாட்டாங்க, என்னையும் ஒன்றையும் பிரிச்சுடுவாங்க, ஸோ நான் போயிட்டு 1 வருஷத்துக்குள்ளே வந்துடுவேன், அது வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோவை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. என்னை விட்டு போகாத அப்படின்னதும்,
ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து இறங்கி 1 வருஷம் வெயிட் பண்ணு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் ஹீரோயின் 1 வருஷம்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், நீ வரலனா நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட. அதை கேட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு கஷ்டமாயிடுது. இருந்தாலுமே இங்கேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ நேராக போனவன் எங்கே போகிறான்னா ஒரு கப்பலில் ஏறுறான். ஸோ அந்த கப்பல் என்னதுன்னா ஒரு மெர்ச்சன்ட் கப்பல், அதாவது அந்த டைமில் இந்த ஐலாண்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக போவாங்கல்ல, ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரிட்டன் கப்பல் தான் இது. ஸோ அந்த கப்பலில் நிறைய பொருட்கள் எல்லாம் கொண்டு போகிறாங்க, ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் சில்க், வெப்பன்ஸ். இன்னும் சொல்ல போனால் ஏதாவது ஐலாண்டில் கருப்பினத்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள அடிமையாகவும் பிடிச்சி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஐலாண்டாக விசிட் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலையே. ஸோ அவங்க கூட போய் நம்ம ஹீரோவும் ஜாயின் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ படிச்சிருக்கான்றது அந்த கேப்டனுக்கு தெரிஞ்சதுமே நம்ம போகிறதெல்லாம் ஒரு இதில் வந்து எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு பொறுப்பையும் கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் அதுபடி அவனுடைய ஜேர்னியை பற்றி இதில் எழுத ஆரம்பிக்கிறான். இப்படி எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்க ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னா அதிகப்படியான புயல் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால அந்த கப்பலே தடுமாறுது. அப்படியே சின்ன சின்ன சீனாக காமிக்கிறாங்க. கப்பலுக்குள்ளெல்லாம் தண்ணி வருது. எல்லாருமே பறந்து பறந்து விழுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கேயும் இங்கேயுமா விழுறான். கடைசியில் ஏதோ ஒரு பாறையில் மோதுற மாதிரி தெரிய வருது. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து ஒரு பாறையில் கண் முழிக்கிறான். ஸோ அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா இவனுடைய கப்பல் வந்து இந்த தீவில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல. இவன் மட்டும்தான் உயிரோட இருக்கிறான். வேற யாராவது உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தா எல்லாருமே செத்து போய் கிடக்குறாங்க, கேப்டன் உட்பட. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன ஐலாண்ட் இது, இது என்ன இடம், எதுக்கு எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சோகமாக என்ன பண்ணுறான்னா அவனுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸோடைய டெட் பாடிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து முறையாக சடங்கு பண்ணி அடக்கம் பண்ணுறான். அதுக்கப்புறம் தனியாக கடலை பார்த்துட்டு அந்த ஐலாண்டில் உட்கார ஆரம்பிக்கிறான். ஸோ இவனுக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இந்த ஐலாண்டில் சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல, கூட வர யாருமே இல்லை, கையில் எந்த ஒரு வெப்பனுமே இல்லை இல்லையா. ஸோ பயத்தில் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்து அப்படியே படுத்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அப்படியே அந்த கரையோரமாக சுற்றிட்டு இருக்கும்போது தூரத்தில் இவனுடைய கப்பல் நிற்கிறது தெரியுது. ஸோ அந்த கப்பலும் இங்கே தான் கரை ஒதுங்கி இருக்கும். உடனே வேகமாக என்ன பண்ணுறான்னா நீந்தே அந்த கப்பலுக்கு போகிறான். ஸோ ஏதாவது பொருள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு உயிர் தப்பிக்கலான்றதுக்காக அப்படியே அங்கே போய் பார்த்தா ஸோ அங்கே அந்த கன் பவுடர், சாப்பாடு அப்படின்னு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்டும் கேட்குது. அவ்வளோதான் பயந்துட்டான், யாரோ உள்ளே இருக்காங்கடா அப்படின்னு உசாரா அந்த கதவை திறந்து பார்த்தா உள்ளே இருக்கிறது கேப்டனுடைய ஒரு குட்டி நாய். ஸோ அந்த நாயோடைய பேர் வந்து ஸ்கிப்பர். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்ல, நம்ம துணைக்கு ஒரு ஜீவனாவது இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நாயை கூட்டிட்டு அங்க இருந்த கன் பவுடர், சாப்பாடு, ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு, அதாவது அவனுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்க இருந்து கரைக்கு வந்துட்டான். இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் நிம்மதியே இருக்குது. ஏன்னா ரொம்ப மாசம் உயிர் வாழ்றதுக்கான சாப்பாடு எல்லாம் அந்த கப்பல்ல இருந்திருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான் இல்லையா. ஸோ வெப்பன்ஸும் கிடைச்சிருக்கும், இப்போ துணைக்கு ஒரு நாயும் கிடைச்சிருச்சு இல்லையா, அதனால கொஞ்சம் நிம்மதியாகிறான். அப்படியே கொஞ்சம் மாதங்கள் கடந்து ஓடுது. இந்த ஐலாண்டே சுத்தி சுத்தி வரான். ஏன்னா இந்த ஐலாண்ட் வந்து ஏதாவது ஒரு சிவிலைசேஷன் கூட கனெக்ட் ஆயிருக்கும், அந்த வழியா நம்ம தப்பிச்சிடலான்ற மாதிரி ஒரு மன தைரியத்தில் இந்த ஐலாண்டே சுற்றி சுற்றி வரான். ஆனால் எந்த பக்கம் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இருக்குது. அப்புறம் தான் இவனுக்கே தெரிய வருது, அப்படின்னா இது தனி ஐலாண்டா, ஸோ இங்கேருந்து தப்பிக்கிறது கஷ்டமா, நான் இன்னும் 1 வருஷத்தில் என்னுடைய ஹீரோயினை பார்க்க போகணும்னு நினச்சேனே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே சோகமாக உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இருந்தாலும் சரி ஓகே, நமக்குன்னு ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐலாண்ட்லேயே வாழ கற்றுக்கிறான். ஸோ அப்பப்போ கடலுக்குள்ளே பைனாக்குலர் வச்சு பார்த்துப்பான். ஸோ ஏதாவது ஒரு கப்பல் போதா, ஸோ அதை ஸ்டாப் பண்ணி எப்படியாவது ஏறிடலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தில் ஒரு நம்பிக்கை வர வச்சுட்டு அந்த ஐலாண்ட்லேயே தங்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே நாட்களும் போகுது. மறுபடியும் பல மாதங்கள் கழித்தோடுது. அப்படியே அந்த ஐலாண்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு கப்பல் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோதான், அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷமாயிடுது. உடனே கையில் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு கண்ணையை எடுத்துட்டு சுட்டுக்கிட்டே ஓடுறான். நான் இங்கே இருக்கேன், என்னை காப்பாத்துங்கன்ற மாதிரி கத்துறான். ஆனால் இவனுடைய கெட்ட நேரமோ என்னமோ அந்த கப்பலில் இருக்கிறவங்க யாரும் கூட நம்ம ஹீரோவை பார்க்கல, கொஞ்சம் கூட ஸ்டாப் ஆகல. ஸோ இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. நமக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு, இனிமேல் இந்த இடத்துக்கு கப்பல் வருமா என்ன அப்படின்னு சோகமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்க. இருந்தாலும் சரி ஓகே, இது நம்மளுடைய ஐலாண்ட், நம்ம இந்த இடத்துல ஒரு புது ராஜ்யத்தையே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல்ல இருந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா. ஸோ அதை வச்சு இவனுக்குன்னு இந்த இடத்துல ஒரு அரண்மனை மாதிரி ரெடி பண்றான். அதாவது இவனுடைய கிங்டமை இவனே ரெடி பண்றான். ஸோ அந்த ஐலாண்ட்ல கிடைக்கிற பழங்களை வச்சு இவனே நிறைய பிளான் பண்றான். இவன் சேஃபா தங்குறதுக்கான ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு மரப்பாலம் வரைக்கும் ரெடி பண்ணிட்டானா பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம ஹீரோடைய வாழ்க்கை ரொம்பவே தனிமையாக போயிட்டு இருக்க. இவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு நிம்மதி என்னன்னா அந்த ஸ்கிப்பர் நாய் தான். ஸோ அது கூட இருக்கிறதுனால கொஞ்சம் தனிமை இல்லாமல் ஃபீல் பண்ண. இருந்தாலும் அப்பப்போ ஹீரோயினை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி தனிமையாக அழுகிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா ஒரு கிராஸ் சிம்பிள் மாதிரி ரெடி பண்ணுறான். ஏன்னா அந்த ஐலாண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு போல். அதாவது நம்ம ஹீரோ டெய்லி கால்குலேட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்திருக்கான். ஸோ அதை நினைவுபடுத்துகிற விதமாக தான் இந்த கிராஸ் சிம்பிள் வந்து செட் பண்ணுறான். இப்போ அதுக்கப்புறம் ரொம்பவே சோகமாக அந்த ஐலாண்டில் சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கால் தடத்தை பார்க்குறான். என்னடா இது மனித கால் தடை மாதிரி இருக்குது, நம்மளுடைய இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன போட்டில் வந்து யாரோ வந்திருக்காங்க போல. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு
உள்ள போய் பார்க்குறான். பார்த்தா நிறைய இந்த ட்ரைபின மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதில் ஒரு குரூப் வந்திருக்காங்க. சில பேரை பலி கொடுக்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இந்த ஐலாண்டில் வந்து பலி கொடுக்கறது வழக்கம் போல. அதனால ஒரு ஸ்ட்ரேஞ்சான ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு அவங்க பிடிச்சிட்டு வந்திருந்த கைதிகளை பலி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஒன் பை ஒன்னா கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ இதை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறான். அதில் ஒருத்தன் வந்து செத்து போயிட்டேன். ஸோ மற்ற எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இடி விழுந்துட்டுன்ற மாதிரி. ஆனால் அங்கே கைதியாக ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, அவன் மட்டும் அங்கேருந்து தப்பிச்சு நேராக நம்ம ஹீரோவை பார்த்து வரான். ஸோ நம்ம ஹீரோ அவனை பார்த்ததுமே சரி ஓகே இவன் கைதியாக தானே வந்தான், இவன் கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்றதுக்காக டேய் தம்பி பயப்படாத நான் அவனை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு கையை விரிக்கேன். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா மெல்ல ஹீரோடைய கால் கிட்ட வந்து நைஸாக ஹீரோவை தூக்கி எரிஞ்சிட்டு ஹீரோடைய கண்ணையே பிடிங்கிக்கிறான். ஆனால் எப்படி சுடணும்னு தெரியல. ஸோ இதை பார்த்து மறுபடியும் நம்ம ஹீரோ இங்கே பாருடா தம்பி நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், என்னை நம்பு, நீயும் நானும் ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்காக கொஞ்சம் சாப்பாடெல்லாம் அந்த இடத்துல வைக்க. ஸோ இதை பார்த்து அந்த கைதியும் பார்த்தீங்கன்னா அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து அந்த ட்ரைபை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட இந்த கைதியும் பார்த்தீங்கன்னா அவனுடைய திறமையை யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணி போட்டு தள்ளிட்டான். அப்படி போட்டு தள்ளிட்டு அவன் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஓடிட்டான். ஸோ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே வேகமாக போய் என்ன பண்றான்னா அவனுடைய அந்த கிங்டம் இருக்குல்ல அவன் செட் பண்ணி வச்ச இடம் அந்த இடத்துக்கு வேகமாக வந்து இங்க யாருமே வந்துடக்கூடாதுன்றதுக்காக ட்ராப் வந்து செட் பண்றான். ஏன்னா அந்த கைதி வந்து இங்க தானே சுத்திட்டு இருக்கிறான், இவன் ஃப்ரெண்ட் ஆயிலாம் நினைச்சான். ஆனா அவன் அந்த மாதிரி நினைக்கல. ஸோ வந்து போட்டு தள்ளினாலும் போட்டு தள்ளிடுவான்டா அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய ட்ராப் எல்லாம் செட் பண்ணிட்டு ரொம்பவே சேஃபா உள்ள உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டு இங்க என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அந்த நோட்ஸ்ல வந்து எழுத ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்களும் போகுது. இன்னுமே அந்த கைதி இந்த ஐலாண்ட்ல எங்க இருக்கான்னு தெரியல. நம்ம ஹீரோக்கு தான் தனிமையில வந்து ரொம்பவே போர் அடிக்குது. அதனால சரி ஓகே அந்த கைதி வந்து இந்த ஐலாண்ட்ல தான் இருக்கணும், அதனால அவனை தேடி போகலாம், அவன் கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல காட்டுக்குள்ள அவனை தேடி நடந்து போயிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு கீழே ஏதோ ஒரு ட்ராப் வச்சிருப்பாங்க போல, அதுல வந்து வசமா மாட்டிக்கிறான். ஸோ யாருன்னு பார்த்தா நம்ம கைதி தான். ஸோ அவனும் நம்ம ஹீரோக்கு ட்ராப் செட் பண்ணியிருந்திருக்கிறான். அப்புறம் என்ன ஹீரோடைய கண்ணை பிடிங்கிட. ஆனால் ஹீரோ வந்து கையிலேயே ஒரு கத்தி வச்சிருந்திருப்பான். அதை வச்சு கயிறை கட் பண்ணிட்டு கண்ணை வாங்கி அவனுடைய தலையில ஏம் பண்ணிட. இங்க பாருடா நான் சொல்றது புரிஞ்சிக்கோ, நான் வந்து உன்னை கொலை பண்ண வரல, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு புரிய வைக்கிறேன். ஆனால் அவனுக்கு தான் சுத்தமாக புரியாது இல்லையா. அதனால அந்த கண்ணை காமிச்சு இது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வவால்லாம் இருக்கும் அதை வந்து ஷூட் பண்ணிட. இதை பார்த்து அந்த கைதி என்ன பண்றான்னா அவனும் அவனுடைய வித்தையெல்லாம் யூஸ் பண்ணி 2 வவாலை வந்து போட்டு தள்ளி காமிக்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ பத்தி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. சரி ஓகே இவர் நமக்கு ஆபத்தானவர் கிடையாது, நம்ம கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்றாரு போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இப்போ கொஞ்சம் அப்படியே அமைதியாகிறான். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அவனை வந்து அவனுடைய கிங்டம்க்கு கூட்டிட்டு வர. ஸோ அங்கே வந்து இவனுக்கு எப்படிலாம் மனிதர்கள் மாதிரி பிஹேவ் பண்ணணும், எப்படி காட்டு மரண்டித்தனமா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறான். ஏன்னா இந்த ட்ரைப் வந்து இவ்வளோ நாள் காட்டுக்குள்ளே வாழ்ந்தோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஃப்ரைடேன்ற மாதிரி ஒரு பேரும் வைக்கிறான். ஏன்னா இந்த நாள் ஃப்ரைடேன்ற மாதிரி நம்ம ஹீரோ கணிச்சு வச்சிருக்கிறான். அது போக நீ என்ன இனிமேல் மாஸ்டர் தான் கூப்பிடணும் சரியா அப்படின்னு அவனே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட. ஆனால் இவனுக்கு இதெல்லாம் புரியாது. நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். இருந்தாலுமே நம்ம ஹீரோவுக்கு ஃபுல்லுமே நம்பிக்கை வரல. அதனால என்ன பண்றான்னா நைட் ஆனதுமே அவனை வந்து ஒரு சங்கிலியில கட்டி போட்டுட்டு இவன் சேஃபா வந்து அவனுடைய இடத்துல தூங்கிப்பான். இப்படி அடுத்த நாள் காலையில ஆகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. உடனே கன் எடுத்து ரெடியாக யாருன்னு பார்த்தா நம்ம கைதி தான். நம்ம ஹீரோக்காக இந்த தேங்காய்லாம் பறிச்சுட்டு வந்துருப்பான். ஸோ இதை பார்த்ததுமே சே இவ்வளோ அப்பாவியா இருக்கிறான், இவனையா நம்ம சந்தேகப்பட்டோம், இவன் மேலே விலங்கெல்லாம் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பரிதாபப்பட்டு அவனுடைய விலங்கெல்லாம் அவுத்து விட்டு நீயும் ஒரு மனிதன் தானே, நீயும் ஃப்ரீயா வாழு, நான் எதுக்கு ஒன்று கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான சிவிலைசேஷனை நம்மளே இங்கே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி அவன் கூட சேர்ந்து ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து இந்த பிளான்ஸை நடுறதுல நிறைய நாலேஜ் இருக்குது. அதுபடி நம்ம ஹீரோக்கும் கற்றுக் கொடுக்க நம்ம ஹீரோவும் அவனுடைய நாலேஜை வந்து அவனுக்கு ஷேர் பண்ணுறான். ஸோ இப்படியே 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ அவனுடைய லாங்குவேஜான அந்த இங்கிலீஷையும் அந்த கைதிக்கு சொல்லிக் கொடுக்க இப்படியே டைமும் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துலேயே அந்த இங்கிலீஷை நம்ம கைதி வந்து நல்லாவே கற்றுக்கிட்டான். ஸோ அவனுடைய இன்டெலிஜென்ஸை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே ஆச்சரியப்படுறான். அப்புறமா சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறான்னா கடவுளை பற்றி அந்த கைதி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அதுவும் கிறிஸ்துவ மதத்தை பற்றி போதிக்க. ஸோ இது வந்து இந்த கைதிக்கு பிடிக்கல. ஏன்னா ஆல்ரெடி அவனுக்குன்னு ஒரு காட் இருக்காங்க போல பாக்கியான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த ஃப்ரைடே வந்து செம்ம டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டேன்னா பைபிளே கிழிச்சு போட்டுறான். இதனால ஹீரோ நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து ஒரு சாபம் விட்டுட. அவனுக்கும் அது பிடிக்கல. ஸோ நம்ம ஹீரோவை இப்போ வெறுக்க ஆரம்பிக்கிறான். கோவத்தில் அங்கேருந்து அப்படியே நடந்து போயிடுறான். இங்கே நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்னடா இவ்வளோ நாள் நம்ம கூடவே ஒருத்தர் இருந்தான், ஆனால் இப்போ நம்ம மேலே தான் தப்பு, கண்டிப்பாக நான் அவன்கிட்ட இந்த மதத்தை திணிக்க ட்ரை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சோகமாக அவனையே போய் பார்க்குறான். அங்கே அவன் பார்த்தீங்கன்னா தனியாக அந்த சைடு வந்து அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதனால அவனுடைய நோட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி என் மேலே தான் தப்பு, நான் இங்கேருந்து வந்ததுலேருந்து பார்த்தது வரைக்குமே அவனை ஒரு அடிமை மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்ததுலேயே எனக்கு ஒரு உண்மையான நண்பனாக இருந்திருக்கிறான். ஸோ நான் தான் அவன்கிட்ட
கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஃப்ரைடே கிட்ட போய் மன்னிப்பு கேட்க ஸோ அந்த கைதியும் பார்த்தீங்கன்னா உடனே மன்னிச்சுட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. ஸோ மறுபடியும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா பழையபடி ஒன்றா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ அவன்கிட்ட, ஆமா உனக்கு அப்படி என்ன பிரச்சனை, எதுக்கு உன்னுடைய மக்கள் வந்து உன்னை வெறுத்தாங்க, எதுக்கு உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் நெரோஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு ட்ரைப் இனத்தை சேர்ந்தவன். ஸோ அந்த இனத்தில் தலைவருக்கு வந்து பிடிக்கலனா சாக்ரிஃபைஸ் பண்ண அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ அதுதான் கடவுளுக்கு செலுத்துகிற உண்மையான நீதின்ற மாதிரி நினச்சி என்னையும் சாக்ரிஃபைஸ்க்காக தான் அனுப்பி வச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னோட ட்ரைப் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் கூட இந்த இடத்துக்கு வரும், மறுபடியும் சாக்ரிஃபைஸ் பண்ண வருவாங்க. ஆனால் இப்போ தான் எனக்கு புரிய வருது அது மிகப்பெரிய பாவம். ஸோ இதை எதிர்த்து நம்ம ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அவங்ககிட்ட இருக்கிற நிறைய கன் பவுடர் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து அந்த சாக்ரிஃபைஸ் நடக்கிற இடத்துல வந்து செட் பண்ணுறாங்க. ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணுறாங்க. அதாவது அந்த ட்ரைபின மக்களுக்காக அதான் சாக்ரிஃபைஸ் கொடுக்க வருவாங்கல்ல அவங்களுக்காக ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்படி நாட்களும் கடந்து விடுது. அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. உடனே ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. பார்த்தா மறுபடியும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக தான் ஆட்கள் வந்திருக்காங்க. இதை பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நைஸாக ஒரு ஓரமாக ஒளிஞ்சு நின்று இவங்க நிறைய ட்ராப் செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, வெடி மருந்து அது இதுன்ற மாதிரி எல்லாத்தையுமே தீப்பற்ற வச்சுட அவ்வளோதான். கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடமே அப்படியே வெடிச்சு செதற போகுது. ஆனால் இவங்க எதிர்பார்க்காத ஒன்று நடக்குது. என்னன்னா, இவங்களுடைய நாய் இருக்குல்ல அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஓடி போகுது. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கத்துறான். ஆனால் அதுக்குள்ளே அந்த இடம் வெடிச்சு செதறுது. அங்கே இருந்த ட்ரைபின மக்கள் கூட சேர்ந்து அந்த நாயும் வெடிச்சு செதறுது. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்தது நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாக அந்த நாயை வந்து புதைச்சிட்டு, இந்த மாதிரி நான் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து என் கூட இருந்தது இந்த நாய் தான், இப்போ அதையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ தான் நம்ம ஃப்ரைடே என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க அந்த ட்ரைபின மக்கள் இருக்காங்கல்ல அவங்க மறுபடியும் இங்கே வருவாங்க. ஏன்னா 2 செட் ஆஃப் ஆட்கள் வந்து 2 பேருமே ரிட்டர்ன் போகலல்ல, அதனால கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ஹீரோ கிட்ட, ஆமாம் நீ எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ சொல்கிறேன், இந்த மாதிரி நான் இன்னொரு பார்ட் ஆஃப் உலகத்தை சேர்ந்தவன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் இருக்கிற இடத்துல பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும், எங்களுடைய சிவிலைசேஷனாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் பிரிட்டன்னு கூப்பிடுவோம் அப்படின்னதும் இவரும் பார்த்தீங்கன்னா, பிரிட்டனா அது வந்து நாங்கள் இருக்கிற ஐலாண்ட்லேருந்து 1 மாதம் ட்ராவல் பண்ணால் ஏதோ நியூ பிரிட்டன்னு ஒரு இடம் வரும், ஸோ அந்த இடமா இருக்குமா அப்படின்னதும் அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறேன், ஆமாம் அந்த மாதிரி தான் நாங்கள் வாழ்வோம், அங்கே பெரிய பெரிய பில்டிங் இருக்கும், நிறைய மக்கள் இருப்பாங்க, நாகரிகமாக வாழ்வோம், இன்னும் சொல்லப்போனால் கருப்பினத்தவர்களை நாங்கள் அடிமையாக கூட நிறைய பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னதும் இதை கேட்டதுமே நம்ம ஃப்ரைடேக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்பவே மனசுடைஞ்சு போய்ட்டாரு. அப்படியே வேகமாக கோவத்தில் ஹீரோடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கும் கஷ்டமாயிடும், நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல வரான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே வந்து கோச்சிக்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து பிரிஞ்சு போய்ட்டுறாரு. ஸோ நம்ம ஹீரோக்கு இங்கே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஐயோ அவசரத்தில் சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லிட்டோமோ, நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சோகமாக இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனே ஒரு மரத்தை வந்து கட் பண்ணி அந்த படகு மாதிரி செஞ்சு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், அந்த நியூ பிரிட்டன்ற மாதிரியான இடத்துக்கு போகலாம், ஏன்னா கண்டிப்பாக அங்கே ஒயிட் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்கள பார்த்தா நமக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே வந்து அந்த இடத்துக்கு வராரு. ஸோ அவர் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஸோ மறுபடியும் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் சேர்ந்தே ரெடி பண்ணுறாங்க. இப்படி அந்த போட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. ரைட்ரா எதுவும் வீணாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டெல்லாம் ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு இவங்களுடைய அந்த ஆடுலாம் இருக்கும்ல அதெல்லாம் பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சுட்டு இவங்களும் சேஃபாக ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு நைட் வந்து பயங்கரமான புயல் வந்துருச்சு போல. ஸோ காலையில் பார்க்கும்போது தான் தெரியுது இவங்களுடைய அந்த இடத்தையே அந்த புயல் வந்து சூறாடிடுது. அந்த ஆடுலாம் எங்கேயோ பறந்து போயிடுச்சு, அந்த போட்டெல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி நம்ம போகிறது, எப்படி தப்பிக்கிறது, இப்போ உன்னுடைய ஆட்கள் வர வருவாங்களே அப்படின்னதும் ஸோ அப்போ தான் அந்த ஃப்ரைடே சொல்கிறாரு, இங்கே பாரு எங்களுடைய ஆட்கள் மறுபடியும் இங்கே வருவாங்க தான், ஆனால் நம்ம ஒன்றும் கோலை கிடையாது, நம்ம மனிதர்கள் கண்டிப்பாக எல்லாருமே சாக தான் போகிறோம், ஆனால் அவங்க எப்படி சாகுறாங்க அதில் தான் மேட்டரே இருக்குது அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ண நம்ம ஹீரோக்கு இப்போ மோட்டிவேட் ஆகிடுது. சரி ஓகே நம்ம யாருன்றதை காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவங்க அங்கே வரப்போகிறவங்க கூட போராடுறதுக்காக நிறைய ட்ராப்லாம் செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் வந்ததுமே இந்த ஐலாண்டுக்கு அந்த ட்ரைபின மக்கள்லாம் போர் எடுத்து வந்துடுறாங்க. ஸோ இவங்களும் ஆல்ரெடி ரெடியாக இருப்பாங்கல்ல, ஸோ அதனால இவங்க செட் பண்ண ட்ராப்பை வச்சு அங்கே வந்து எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியாக எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தன் மட்டும் உயிரோட இருந்திருப்பான் போல. அவன் நம்ம ஹீரோ மேலே இந்த பாய்சன சம்பவம் வந்து செலுத்திடுறான். அவ்வளோதான், ஹீரோக்கு வலி தாங்க முடியல. உடனே கைதி வந்து அவனை கொலை பண்ணிடுறான். இருந்தாலுமே இவனுக்கு வந்து இந்த பாய்சன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுது. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு என்ன வந்து உன்னோட ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போ, இல்லைன்னா நான் செத்துடுவேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் இந்த கைதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐலாண்டுக்கு போனாலும் விட்டுருவாங்களா என்ன, விடமாட்டாங்க தானே. ஸோ எப்படியாவது ஹீரோவை ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலான்னு பார்க்குறாரு. ஆனால் முடியலை. நாட்கள் ஆக ஆக அவனுடைய
அவனுடைய அந்த பாய்சன் வந்து ரொம்பவே பரவ ஆரம்பிக்குது. அதனால ஒரு நாள் சரி ஓகே என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்மளுடைய ஐலண்டுக்கு போவோம் அப்படின்னு முடிவு எடுத்து ஹீரோ அங்கே இருந்த போட்டில் வந்து வச்சுட்டு அந்த ஐலண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இந்த போட்டை வந்து அந்த ட்ரைபின மக்கள் இங்கே வந்திருப்பாங்கல்ல அந்த போட் தான் இது. ஸோ அங்கே வந்ததுமே இந்த கைதி நினச்ச மாதிரியே 2 பேர்த்தையும் கைது பண்ணிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய ரூல் படி என்னன்னா உடம்பு முடியாமல் இருக்கிறவங்கள வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க போல். ஸோ அதனால நம்ம ஹீரோவுக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் தேடினதுமே அந்த ட்ரைபுடைய தலைவர் இருப்பார் இல்லையா அவரை நம்ம ஹீரோவையும் இந்த கைதியையும் கூப்பிட்டு இங்கே பாருங்க உங்கள் 2 பேருக்குள்ளேயும் போட்டி நடக்கணும், அதில் ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரண விளையாட்டு வைக்கிறாரு. அதாவது ஒரு இடத்துல வந்து தீயறையும் அந்த இடத்துக்கு மேலே இருந்து 2 பேரும் சண்டை போடணும், ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் உயிரோட இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் சாகிற வரை சண்டை போடணும். ஸோ நம்ம ஹீரோவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ நாள் அவனுக்குன்னு இருந்த ஒரே ஃப்ரெண்டு இவன் தான். ஸோ இவன் கூட ரொம்பவே க்ளோஸாக பழகிட்டு இப்போ அடின்னு சொன்னால் அடிக்க முடியாது இல்லையா. இருந்தாலும் பேச்சுக்காக 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்படியே சண்டை வந்து ரொம்பவே இன்டென்ஸாக போயிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுக்கு அவனை கொலை பண்ணுற சான்ஸ் கிடைக்கும். ஆனால் ஹீரோவால் முடியலை. ஏன்னா இத்தனை வருஷமாக கூட இருந்தோம் இல்லையா. அதனால அவனை விட்டு கொடுத்து நீ என்னை கொலை பண்ணிடு அப்படின்ற மாதிரி கையை விரிக்க இங்கே கைதிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கும் நம்ம ஹீரோவை கொலை பண்ண விருப்பமே இருக்காது. இருந்தாலும் அந்த கோடாரி அப்படியே மேலே தூக்க அப்போ அவனுடைய உடம்புல ஒரு புல்லட் பாயுது. என்னன்னு பார்த்தா கொஞ்சம் காலனிஸ்ட் வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது கருப்பினத்தவங்கள கொஞ்சம் அடிமையாக பிடிக்கிறதுக்காக ஐலாண்டாக போவாங்கல்ல அந்த கும்பல் தான் இவங்க. ஸோ ஒயிட் பீப்புள்ஸ். ஸோ அவங்கள பார்த்ததுமே எல்லாருமே தெரிச்சோட நம்ம ஹீரோ அந்த கைதியை பிடிக்கிறான். அவனுடைய உடம்புல புல்லட் பாஞ்சிருது. அப்படியே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறான். இவ்வளோ வருஷம் என் கூட இவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருந்தானே அவனுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு கதறி அழுக்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து போட்டில் போயிட்டு இருக்கிறான். அதான் வந்தவங்க கூட போயிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் எப்படியோ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி கடைசியாக 6 வருஷம் கழிச்சு அவனுடைய நாட்டுக்கு வரான். அதாவது அவனுடைய ஊருக்கு வரான். ஸோ அங்கே வந்ததுமே நேராக ஹீரோயினை தான் போய் பார்க்க போகிறான். பார்த்தா ஹீரோயினும் 6 வருஷமாக கல்யாணம் பண்ணாமல் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. ஸோ அதை பார்த்ததுமே மனசுருகி போய் வேகமாக போய் ஹக் பண்ணிக்க அவ்வளோதான். அவங்க 2 பேரும் ரொம்பவே எமோஷனல் ஆகி ரொம்பவே ஃபீல் பண்ணி பாசத்தோட ஒன்று சேர்ந்துட்டாங்க. கடைசியில் 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அப்பப்போ நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த கைதி நண்பன் இருக்கான் இல்லையா அவன் ஞாபகம் வந்து போவான். அதோட இந்த படம் முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்திருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.